இது கான்ட்ரவர்சி ஆகுமான்னு கூட தெரியல எனக்கு. இதை நான் சொல்லி ஆகணும். நான் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஓவராலாக எல்லா இடத்துலையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். எங்கள் சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் கூடலூர். சரிங்களா? கூடலூர் கம்பத்தில் ரிலீஸ் ஆனால் போதும்னு நினச்சி தான் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் பண்ணோம். அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் எந்த தேட்டருமே கிடைக்கல. ஓ, உங்க ஊர்ல அதோட பெயின் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நான் அதை பெயின் சுமந்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்ப வரைக்கும் கிடைக்கல. பட் என்னன்னா, நான் வந்து யாருக்கும் எதிரி இல்லை. நான் என் வலிகளை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் வலிகள் மிகப்பெரிய கொடூரமா இருக்குது. நான் பட்ட வலிகளை இதுக்கடுத்து எந்த தயாரிப்பாளரும், எந்த இயக்குனரும், எந்த நடிகரும் படக்கூடாதுன்றது தான் நான் வந்து ஓப்பன் டாக்கா பேசுறேன். நான் யாருக்குமே எதிரி இல்லைன்றதை நான் வந்து முதல்ல உங்களுக்கு என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பரா கிடைக்கலையா? ஆமாங்க, நான் வந்து இப்போ சிறிய முதலீட்டு படங்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து படம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணணும்னு போறோம் அப்படின்னா அந்த ரிலீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கிறாங்க. அவங்க ரிலீஸே பண்ண முடியல அவங்களால. ஏன்னா வந்து எங்க போனாலும் அங்க ஒரு பல்க் அமௌண்ட் கேட்குறாங்க. இந்த 30 லட்சம் கூட ரிலீஸ் பண்றேன், 40 லட்சம் கூட ரிலீஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் என்னோட தரப்புல நான் என்ன வைக்கிறேன்னா, மிகப்பெரிய போராட்டம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சிறிய பட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ் பண்ண முடியாம வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ரிலீஸ் பண்ணிட மாட்டோமா? தரமான படங்கள் வெளியே இருக்குதுங்க.